பார்ட்டு தான் 3வது பார்ட்டு 99ல் பார்த்துக்கலாம். இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். வந்து இந்த ஃபியூல் இல்லை, அதனால இது போட்டேன். வந்து வேஸ்ட்டாக இருக்கிறது கூட இது ஒர்த்து பண்ணி தரும். இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் போட்டுருவேன், இவ்வளோ போட்டு விட்டுருவேன். நான் பண்ணுது இந்த பெரிஸ்லாம் வேஸ்ட்டாக தானே இருக்குது. அதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டால் வரும். ஆனால் அது பார்க்க வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும். அதான் ஒரு மாதிரி இருக்கும். அது பார்க்க அந்த மாதிரி இருக்கும், சொல்ல முடியாத மாதிரி. உங்களுக்கு அதை பார்க்கணுன்னு நான் செஞ்சேன்னா நான் காட்ட மாட்டேன். நீங்களே வந்து இந்த கேமை விளையாடி பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு. நான் காமிக்க மாட்டேன்ப்பா அதை. அது அப்படியே அப்படி இருக்கும். 1% நான் விட மாட்டேன். ஐயோ மண்டை மேலே ஐடி எங்கடா பயந்து ஓட்டான் கைஸ். அவன் என்ன மாதிரி இருக்கு சொன்னால் அவன் பயந்துடான் கைஸ். பயந்தாங்கொல்லி ஆட்டம். ஓகே, அமைதியாக பேசுறது விட்டு நல்லா பேச ஆரம்பிக்கலாம். இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சும்மாலாம் இல்லை கைஸ், 1 மணி நேரம் போகும் கைஸ். அதுதான் கைஸ் வெறுப்பு. நான் போடுறதே இல்லை. நான் டை ஆகிட்டே நான் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த டை ஆகிட்டே நான் திரும்ப பிளாக் ஃபுட்ஸுக்கே போய்டும். அப்புறமா இந்த கேமே தொட மாட்டேன். அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது கைஸ். அவ்வளோதான் கைஸ். சிம்பிளாக சொன்னால் டோன்ட் லைக் இட். ஏன்னா இந்த கேம் எனக்கு பிடிக்காது. அப்பப்போ செத்துருவோம். அதனால் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரே நேரத்தில் போட்டு விட்டுருந்தோம். டேய் பயந்தாங்கொல்லி இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு இருக்கான் கைஸ். பயந்தாங்கொல்லி ஓட்டான் கைஸ். அதான் பயந்துட்டு ஓட்டான் எங்கேயோ. டேய் இதுக்கு மேலே பேண்டேஜ் இல்லைடா, மெடிக்கல் மட்டும்தான்டா இருக்குது. நல்லா பார்த்துருக்கணும்டா. இப்போ சொல்லிட்டேன் கைஸ். 2வது தடவை போட என்னை கேட்காதீங்க, எனக்கு தெரியாது 2வது தடவை போட. இன்றைக்கும் அட்டாக் இருக்கா? டெய்லியும் அட்டாக் வைப்பீங்களாடா? ஐயோ ஓகே பார்த்துக்கலாம். ஏன்டா அப்படி பாருகிற? போத அந்த மாதிரி இருந்தால்தான் கைஸ். மழை இன்னைக்கு வேறு அம்பூடுறவங்க வருவான்ல. 10% தான் இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரில. கேம் ஓவர் ஆயிடுச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது கைஸ். அவ்வளோதான் கைஸ் நான் சொல்லுவேன். பாருங்க பக்கத்தில் தான் இங்கே இருக்கா. வந்துட்டாங்க கைஸ். நிறைய கண்ணி இருக்க கவலை ஏன்? அது சுற்றி வரானுங்களே. என் டீம் மட்டும் தான் நான் காப்பாற்றணும். போட முடியல, அப்படி இருக்கணும். ஓலச்சா வேகமே மழையை கொடுக்குமே. இந்த மாதிரி தான் இவனுங்களா. இல்லை கேம்ப் ஃபயர் போயிடுண்டா. ஏறிடான்னு நான் ஏறிடுற மாதிரி தெரில. இப்போ இது வரும். இந்த தூக்கி கொஞ்சம் இதுக்கு எடுத்து என்ன கைஸ் பண்ணலாம்? பெட்டு செஞ்சிடலாமா? பெட்டை செஞ்சு விட்ருலாம். குழந்தை அப்படி வேற நீ. தேங்க்யூ ப்ரோ. உல்ஃப் பெட்டில் மட்டும் வேணும் ப்ரோ. எனக்கு கொடுத்துட்டு போடுறத நான் இது போட்டுருவேன் ப்ரோ. அப்பா 3 வருதுயா இதுக்கு. அதை கொடுக்கணுன்னா சொல்லி நான் பாட்டு அதில் போட்டுருவேன். தெரியாது. வெட்டு ப்ரோ. எப்படி வெட்டுறேன்? ஓகே ப்ரோ. இதுலேருந்து வரதான் நான் ஷேரிங் தான். அது இதுலேருந்து எனக்கு ஒரு 10, அதுக்கு ஒரு 20 அந்த மாதிரி போட்டுருவேன். நான் வந்து கேம்ப் ஃபயர் வந்து அன்னையிற பகுதிக்கு 13 தான் இருக்குது. வந்து அதையும் நம்ம பார்க்கணும்ல.
மேக்ஸ் வந்துச்சுன்னா கவலையே இல்லை கைஸ். நம்ம பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். இன்னும் ஒரு லெவல் இருக்குது மேக்ஸுக்கு. இன்னைக்கு வந்து பெல்ட் ட்ரேடு வருவானா, அது ஹார்ஸ் வச்சவன். பாருங்க கைஸ், கொஞ்சம் கொச்சன்ட்டு தான் என்னோட ஐடியா. பாருங்கள் எப்படி இப்போ வேலை செய்துண்டு. இப்போ வந்து இதை நம்ம டொப்பு நம்மளோட இதில் எடுத்து போடணும். அப்படியே போட்டு எடுத்துடாதியா செய்யலாம். இப்போ தான் நான் சொன்னேன் எரிக்காத கூடாதுன்ட்டு, நானே எரிச்சிட்டேன். ஐயோ பாருங்க கைஸ் எங்கே போகிறான்ட்டு. இதில் போடு. தேங்க்ஸ். இதுலேயே போடு. எல்லா சாம்பிளையும் ஒரே இடத்துல போடுறியா? இப்போ தான் என் கரெக்டாக இருக்கும். என் வாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நான் கத்தி பேச மாட்டேன். நான் கத்தி பேசினா எனர்ஜி லோ ஆகி முடிஞ்சிடும். அதனால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் கேரட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொஞ்சோன்ட்டு 3 பண்ணிட்டு ஏன்டான்னு கேட்டேன். ஒன்று கரெக்டாக இது மேலே வைக்கணும். ஆனால் எப்படி தான் வைக்கிறதுன்னு தெரில. ஒரு சூப் இருக்கனால அதை குடிச்சிக்கிறேன் நான். இந்த கேரட்டு சூப் தெரியா? சினிமா பூச்சி மாதிரி சினிமா பூச்சி. ஐயோ இந்த சூப் ஏச்சனை கூடிய என்கிட்ட சூப் இல்லையா? ரியலி ஐயோ நோ பேண்டேஜா சொன்னால் கேளியா போதையா? இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாதுல்ல. பாட்டுக்கு இது எடுத்து நைட்டு வரப்போகுது. எங்கே உள்ளவாடா பொறுமா டை ஆகிடுவேன். பார்த்து ஸ்னோ பாலை சட்டை பண்ண போகணுமா? ஸ்னோ பாலம் அடி விழுதியா? போடு டார்கெட். என்ன டார்கெட் தான் கைஸ். பார்த்தீங்களா என் டார்கெட் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இந்த ஒரு முயலுக்கு வர்றதுலாம் அப்படின்னு பேசாதீங்க. ஆனால் அதுவும் ஒரு டார்கெட் தானே. அப்படி யோசிச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். ஏதா அதில் போடக்கூடாதியா? வேறு எதுலையோ போடணுயா? ஒரு மண்ணும் தரல. ஐ ஓகே நம்ம இதுலேயே போடுவோம். ஓகே இதுக்கடுத்து நான் கொஞ்சம் பிளாக் ஃபுட்ஸை ப்ளே பண்ணலான்ட்டு இருக்கேன். இது மொத்த பார்ட்டியும் ஒரே இடத்துல போடுனா இல்லை, அதான் இல்லை. ஓகே கைஸ் ஸ்னோ பால் அட்டாக் போடு. முடிச்சு விட்டேன் கைஸ். இந்த ஸ்னோ பால் வேஸ்ட் தான் இருக்குது. அதான் கைஸ் வச்சுட்ருக்கேன். ஸ்னோ பால் அட்டாக் அவ்வளோதான் போலையா? ஸ்னோ பால் அட்டாக் இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ இருக்கா? எடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக போய் இதில் தான் போடுவேன். கக்கும் சொன்னல அந்த மாதிரின்ட்டு. அதாவது இப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னா அதுதான். ஏன் இதில் போய் போடுற? இதில் அப்படி என்ன ஏன் இருக்குன்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சேரு கட்டணும்ல, அதை மறந்துட்டு பாருங்கள். ஃபுட்டும் வேணும். இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்கள் நீங்களே. இப்படியோ டை ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரிஞ்சிடுச்சு. நான் அந்த மாதிரி போயிட்டுருக்கு சிச்சுவேஷனு. ஆகக்கூடாது தான். ஆகிட்டேன்னா என்ன கைஸ் பண்ணுறது? ஒன்றுமே தெரில கைஸ். பார்த்துலாம் கைஸ், பார்த்துலாம். நான் சாக மாட்டேன். அதான் இவ்வளோ இருக்குது கைஸ். பாருங்க கைஸ்.
ஆண்டவன் நம்ம பக்கம் தான் கைஸ் இருக்கு. ஆண்டவன் எப்போவுமே அந்த டெவில் பக்கத்தில் இல்லை கைஸ், நம்ம பக்கம் தான். நம்ம தான் பாருங்க கைஸ், கொஞ்சம் இவ்வளோ இருக்குன்ட்டு போடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, டொப்பு டிப்புன்னு வெட்டணும். இப்படி வெட்டணும். டொப்பு டிப்புன்னு வெட்டணும். உட்டுக்கு நம்மளுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வெட்டணும். ஐயோ, யாரையா அந்த ஸ்னோ பால் எடுக்க சொன்னாங்க? கொஞ்சம் குட் பை. தான் நல்ல பிள்ளைகளுக்கு சாம்பிளிங்ஸ் இருக்கிறது இல்லைப்பா. நான் வந்து எடுத்து கேம்ப் ஃபயர் போட்டிருக்கேன், அவன் வந்து அந்த கிராஃப்டிங் பெஞ்சில் போட்டிருக்கான். அதான் வித்தியாசம். இப்போ வந்து இதெல்லாம் போடணும். அப்புறமா இப்படி குவாமிட தருவாங்க. ஏன்டா எல்லாருமே ஒன்றும் எழுத மாட்டியாடா நீ? டொப்பு டிப்புன்னு தட்டினா தான் எடிக்கிறாங்க பேசி. என்ன பண்ணுறதுனே தெரில. இது 3 எனக்கு தான்யா, 1 எடுத்துட்டாங்க ஏதாச்சும். ஓ, மிக்ஸி சுத்தம் கேட்குது. எல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க கைஸ், தட்டி விடுங்க பார்த்துக்கலாம். ஒரு யூடியூப்பர் இங்கே வீடியோ எடுத்துட்டுருக்கு, அங்கன்னா சட்னி அரைச்சிட்ருக்காங்க. தாங்க கைஸ். இப்போ ஸ்னோ பாலடா டொப்பு டிப்புன்னு வச்சு முடிச்சிடணும். இப்போ நீ வா. இங்கே ஸ்னோ பால் அட்டாக் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், முடிஞ்சது கைஸ். மிஸ் பண்ணணும் இனிமேல் ஸ்னோ பாலை. நைட்டு வேறு இருப்பதா பனி ஃபுட் கடையில் வச்சுனா இயற்கை தான் கைஸ் செய்வேன். இப்போ தான் அந்த இது இருக்குல்ல, வித்தியாசமாக ஒன்று வருது இல்லை, அதில் தான் போடுவேன் எல்லாத்தையும். பழங்காலமாக ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபுட்டும் தேவை, பார்த்துக்கலாம். ப்ரோ இதில் போடு ப்ரோ, அப்படி தான் ப்ரோ போடு ப்ரோ. ஒரு அவசரமான வேலையை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், எல்லாத்தையும் தட்டி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.